ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்குமல்லி காப்பி பொடி ரெடி பண்ண போகிறேன். ஒரு வாரமாகவே சளி பிடிச்சிட்டு ஜலதோஷம் நெஞ்சு சளி இருந்ததா, சமைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. சரி, சுக்குமல்லி பொடி ரெடி பண்ணி வச்சு காப்பி போட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சுக்கை நல்லா மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு ஒரு 4 ஸ்பூன் மல்லி, 2 கைப்பிடி அளவு எடுத்து போட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 ஏலக்காய், அப்புறம் இந்த சுக்கை சின்ன சின்னதாக அப்படியே தட்டி போட்டு வானலில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சுக்கை தோல் சீவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வறுக்கும்போது அவ்வளோ வாசமாக இருந்தது. பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரூ காஃபி பாட்டில் ஒன்று இருந்தது. அதில் இந்த பொடியெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன். மதியம் சமைச்சிட்டு இருந்தேன். மணி ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரொம்ப தலை வலிச்சுதா, எதாவது சாப்பிடணும் போல் இந்த தொண்டை வேறு வலிச்சது சூடாக. சரி, இந்த காப்பி தண்ணி வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நிறைய இதில் வீடியோலாம் பார்த்துருக்கேன். வரமல்லி காப்பி அப்படின்னு போடுவாங்களே, காப்பி தண்ணின்னு, கடுங்காப்பி அப்படின்னு சொல்லுவாங்களா. அது போல் பால் இல்லை. சரி, தண்ணியை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி 1 ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் ப்ரூ காஃபி தூள் இன்ஸ்டன்ட் இருந்ததா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு, பனைவெல்லம் வச்சுருந்தேன், கருப்பட்டி. அது வாங்கிட்டு வந்திருந்தேன், கோயில் போனப்போ வாங்கிட்டு வந்தேன்னா. அதில் ஒரு சின்ன துண்டு அப்படியே உடச்சி கிளாஸில் போட்டு இதை அதில் வடிகட்டி காய்ச்சி குடித்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா தொண்டையும் கொஞ்சம் நல்லா தொண்டை வலிக்கு இதமாக இருந்தது. இது குடித்த உடனே அப்படியே அந்த சளியெல்லாம் அப்படியே கொஞ்சம் உடச்சிட்டு அப்படியே தொண்டையிலே நம்மளுக்கு இருமலாம் அப்படியே காரி துப்பிட்டு கொஞ்சம் சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பால் இல்லைன்னா இந்தமாரி கடுங்காப்பி, சுக்குமல்லி காப்பி பொடி போட்டு குடிக்கலாம். இது நிறையா இந்த கோயிலில் திருவிழா எல்லாம் போனீங்கன்னா அப்போல்லாம் இந்தமாரி விற்றுட்டு வருவாங்க. மதுரை சைடெலாம் நிறையா பார்த்துருக்கேன், சுக்குமல்லி காப்பின்னு. நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணி குடித்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தா பால் இருந்தால் பாலில் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம வெறும் தண்ணி மட்டும் காய்ச்சி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனவெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்லை நம்ம சாதா யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரை, இந்த மாதிரி எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு வீடியோ போட்டேன். ஒன்றுமே இல்லை, மல்லி, மிளகு, ஏலக்காய், சுக்கு, அவ்வளோதான். வறுத்து பொடி பண்ணி குடிக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.